சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதுனால இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. நெல்சனோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸோட பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன்ஸில் அனிருத்தோட மியூசிக்கில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங்கை அட்டப்பாடியில் ஷூட் பண்ணாங்க. அதாவது கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஷூட் பண்ணாங்க. 2வது கட்ட ஷெட்யூல் முடிஞ்சது. ரஜினிகாந்தும் சென்னை திரும்பிட்டாரு. இப்போ 3வது கட்ட ஷூட்டிங்க்கு நம்ம ரஜினி ரெடி ஆகிட்டு இருக்காரு. மேலும் நெல்சன் அவர்கள் ஏற்கனவே நம்ம ரஜினியை வச்சு ஜெயிலர் படத்தை எடுத்திருந்தார். இந்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம நெல்சனுமே பார்த்தீங்கன்னா லாங் கேப் கழிச்சு நான் ஜெயிலர் 2 படம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் பொங்கலுக்கு தான் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. கிளிம்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படமும் ஒரு மிக பெரும் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் என்று தெரிய வந்தது. மேலும் ரஜினிகாந்த் எதையோ தடவிட்டு போகிறாரு, வில்லன்களை அழிக்கிறதுக்காக போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து முன்னணி நடிகர்களும் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. மேலும் மிக முக்கியமான ரோலில் இந்த படத்தில் 3 பேர் முக்கியமாக நடிக்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா, ஃபகத் ஃபாசில் மற்றும் பாலையா. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் இருக்கிறதா ஒரு சின்ன தகவல் போய்கொண்டிருக்கு. மேலும் அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஜே சூர்யாவும் பாலையாவும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. கூடிய விரைவிலே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலை தான் முதல்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜெயிலர் படத்தில் காவாலா பாட்டை விட்டு படத்தோட ஹைப்பை ஏற்றிருந்தாங்க. அதே போல் தான் இந்த படத்துலையும் அதை மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி அந்த படத்துடைய ஐபிஎம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் தமன்னாவே இருக்காங்களா, அப்படி இல்லைனா வேறு யாருன்னா நடனம் ஆடி இருக்காங்களா அப்படின்றது இன்னுமே உறுதியாக தெரிய வரல. கூடிய விரைவில் அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.